ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி வந்திருக்கோம் கைஸ். கன்னியாகுமரியில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பாலத்துக்கு போகிறோம் கைஸ். நம்ம இன்னைக்கு கண்ணாடி பாலத்துக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்துருக்கோம், 300 டிக்கெட் வந்துருக்கும் கைஸ். அந்த 300 டிக்கெட் பண்ணி அப்புறம் காமிச்சேன். அவங்க 4 பேர் வந்து ஒரு 1600 ஆச்சு. அந்த 300 டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் கைஸ். நம்ம அந்த 4 பேர் அவங்க சரியான கூட்டம் இருந்துச்சு கைஸ். நீங்கள் எதோ 75 டிக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கும் கூட்டம் இருக்காது, ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். நீங்கள் 300 டிக்கெட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடலாம் கைஸ். நாங்கள் போகிற டைம் நாங்கள் வந்து வீக் டேஸ் வீக்கெண்ட் லீவ் டைமில் போகிறனால எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு கைஸ். நான் கூட்டத்தை காமிக்கேன். அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே இதாயிருங்க. சரியான கூட்டம், 300 டிக்கெட்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் அந்த கிளிப்பிங் பாருங்க கைஸ், நான் போடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. இது 300 டிக்கெட்டுக்கு எவ்வளோ கூட்டம். நீங்கள் அதே இது நீங்கள் அந்த சைடில் ஒரு ரோடு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டீங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி உள்ள நின்று பொறுமையாக வர மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம கண்ணாடி பாலத்துக்கிட்ட கரெக்டாக வந்துட்டோம். கண்ணாடி பாலம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதான் கண்ணாடி பாலம். அதுக்கிட்ட கரெக்டாக வந்துட்டோம். இப்போ அங்கே போயிட்டு நம்ம லாகை கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் ஏறுற போட்டை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஏற போகிற போட்டை பார்க்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம் இன்னைக்கு. ஃபன் பண்ணுறோம் இன்னைக்கு, சரியான ஃபன் இருக்குது. போட்டில் போய் நான் அதை கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். இன்னைக்கு லாகு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, அடுத்த ஒரு போட்டு வருது. நீங்கள் இதே பார்த்துருப்பீங்க, நான் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. இந்த போட்டு தான் அந்த போட்டு நான் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு கைஸ். அந்த ஷார்ட்டே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதை எடுக்க சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா, கண்ணாடி பாலம். இது விவேகானந்தர் மண்டபம். அதில் கண்ணாடி படம் பார்த்தாங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி கேட்டது எவ்வளோ அறிவு, சரியான மைண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நம்ம திருவள்ளுவர் கைஸ். கடவுள் சரியான அன்னைக்கு அழகாக பார்த்தீங்கன்னா செம அழகாக இருந்துச்சு. வேவு சரியான வேவுங்க. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அழகாக பார்த்துருக்கலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஒரு 8 மணி ஆகிட்டு. நினைப்பீங்க என்னடா அடப்பா இப்போ 8 மணிக்கு சன்ரைஸை பார்த்துருக்கலாம்னு நினைப்பீங்க. காலையில் 6 மணிக்கு என்ன பார்த்துருக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகிட்டு கைஸ். அடுத்த தடவை நம்ம சன்ரைஸை கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் இந்த வியூலாம் செம்மையாக இருந்துச்சு கைஸ். நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்களா, சர்ச் வியூ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல கைஸ். அந்த ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவேகானந்தர் பாறைக்கிட்ட வந்துட்டோம். விவேகானந்தர் பாறையில் வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன். டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு ஷார்ட் எடுத்தேன். செம்மையாக இருக்கும் கைஸ். அந்த ஷார்ட்டை பாருங்க, உங்களுக்கு அந்த கிளிப்பு போட்டு விடுறேன் பாருங்கள். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. கிளிப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கைஸ். சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கிளிப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாலத்துக்கு போகிறோம். எனக்கு இந்த பீச்சு சூப்பராக இருந்துச்சு கைஸ். அன்றைக்கி நான் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்ணாடி பாலத்தில் சுங்க வச்சு கண்டினியூ பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு கன்னியாகுமரி வந்தோம், என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. காற்று பயங்கரமாக அடிக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் இருந்த கண்ணாடி பாலத்துக்கு போக போகிறோம். இந்த படத்தில் போய் இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். ஸோ கைஸ் கடைசியாக ஃபைனலி கண்ணாடி பாலம், கண்ணாடி பாலத்துக்கு வந்துட்டோம். பாருங்க கண்ணாடி பாலம். ஓஹோ வா, சூப்பரா அடி, இங்க வேற லெவலு. இந்த இடத்துல இறந்தா கீழே கேஸ் உடனே என்ன ஆகும் நிலவுக்கு. ஓ மை காட். சரியான கைதுவா இருக்கு. நடக்கும் பட்சம் அந்த கீழே இருக்கு, கீழே நம்ம தண்ணி மேலதான் நடக்குமா அப்படின்னு உண்மையாவே பயமா வேற இருக்கு. மேட்ச் பண்ணிருக்கோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு போகணும். கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணிட்டோம். மழை கழிச்சு வாரேன். சின்ன வயசுல வந்து கைஸ் மழை கழிச்சு வாரேன். ஸோ வாங்க. அதெல்லாம் அப்படிதான், பரம ரகசியம் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது. வந்தது கிடையாதுனாலும் வந்ததான் சொல்லுவோம் நம்ம. அது என்னதான் இருந்தாலும் சொன்னா திருவள்ளுவர் நம்ம இங்கதானப்பா இருக்கு. கன்னியாகுமரி நம்ம பக்கத்துல இருக்கோம். எப்பமா ஒரு தடவை வர்றதுனா மக்களுக்கு சொல்றதை அப்படி சொல்லிடுறோம். பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்குள்ள நம்ம ஏறிட்டு இருக்கோம். படியை வச்சுன்னா எனக்கே ஃபோன் பார்த்து ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதனால நாங்கள் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் டைம் லாப்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எப்படி ஹைட்டாக இருக்குது. விளாக் எடுக்க மாதம் அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க கைஸ். ஆனால் அடுத்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு இந்த இது இருக்குதுங்க, உள்ளே செதுக்கி வச்சுருக்கோங்க கைஸ். நம்ம திருக்குறள் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருந்துச்சு கைஸ். வேற லெவலில் ஒரு ஃபாரினர்ஸ் உட்காந்துலாம் வாசிக்கிறாங்க. எனக்கு அதான் ஒரு ஹாப்பினஸ். ஆனால் அவங்களை வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம்
வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோம் கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கைஸ். அடுத்து நம்ம வியூ பாயிண்ட்டு போகிறோம் கைஸ். இது கன்னியாகுமரி தூரம் வந்து அடுத்து நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு அங்கே ஒரு vlog கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா கைஸ், சூப்பராக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் கைஸ், வேற லெவலில் இருந்துச்சு அன்னைக்கு நாங்கள் இதை என்ஜாய் பண்ணுறது. காற்றும் சரியான காற்று கைஸ். சரி பார்த்தீங்கன்னா சரியான காற்று கைஸ். நான் பேசுறவங்க கேட்கலன்னு அடுத்த நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் தான் கைஸ் வேற லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் கைஸ். ஏன்னா இது வந்து எனக்கு அங்கே இறைச்சலாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கல நான் எடுத்து பார்க்கும் பஸ்ஸில். அடுத்து இப்போ நம்ம சாப்பிடக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் கைஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன், சாப்பிடக்கு போகலான்னு இருக்கோம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்போ என்ன பட்டி ஏற்ற மாதிரி இருக்கு கைஸ். வெயில் வேற பயங்கரமா அடிக்கு. மணி பார்த்தீங்கன்னா 12:02 உச்சி வெயில். சாப்பிட வேற போனோம். அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் கைஸ். ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனோம். ஸோ சூப்பராக இருக்கு. செட் பண்ணணும் ஜங்கன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபத்தில் இருக்கோம். ஸோ ஒரு ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு கைஸ். ரொம்ப கடிச்சு பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கு. அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்கு. அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே அவர் என்னெல்லாம் ஆட் பண்ணாரு அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே நான் ஃபுட்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்கு, வியூ சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லி அப்டேட் பண்ணுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் இஷ்யூஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அது வாசகத்தை நமக்கு கொஞ்சம் புரியல. ஆனால் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமா இருக்கும் கைஸ், நமக்கு தெரியல. நம்ம இதோட இந்த பாகம் முடிச்சுக்கலாம் கைஸ். அவர் ஷாப்பிங் வீடியோலாம் போட முடியாது கைஸ். இதோட பாகம் முடிச்சுக்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் J4 Vlogs.